ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பக்கம் தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சவ் சவ் கூட்டு எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் சவ் சவ்னு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஊற வச்சதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட காயை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் கழுவி அதையும் குக்கரில் இதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இது இப்போ தண்ணி ஆட் பண்ணி மஞ்சள் லைட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் விசில் போட்டுருங்க. 2-3 விசில் வந்தால் நல்லா காயெல்லாம் வெந்துடும் உங்களுக்கு. சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இது மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுந்தொருப்பு நல்லா வெடிக்கட்டும். வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு காய்க்கு சேர்த்து போட்டுக்கோங்க. நான் அப்புறமேட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் வாசமாக இருக்கும்ன்ட்டு. இல்லை சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதோட. அப்புறம் வேக வச்சிருந்த பருப்பு அதை காயும் சேர்த்து இது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. இது பாசி போட்டுலாம் கொஞ்சம் காய் கொஞ்ச நேரம் கொதிச்சோன்னே இஞ்சிரும் உங்களுக்கு. அதனால இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கும் நல்லா ஊற்றி சாப்பிடலாம், அந்த நல்லாயிருக்கும். புளி குழம்புக்கு வேறு லெவலில் இருக்கும், தொட்டு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடுலேயே நல்லா பசைஞ்சு கொடுத்தீங்கன்னா பருப்பு சாதமாக நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. சுவையான சவ் சவ் கூட்டு ரெடி. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.